பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் வித் வேரியபிள் தெர்மல் கண்டக்டிவிட்டி வேரியபிள். ஸோ நம்ம மேக்ஸிமம் பண்ணுற கணக்கில் தான் வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம வந்து சேம் தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து எடுத்துக்கலாம். பட் ஆனால் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து டிஆர்பி டிஎன்இபியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டாப்பிக்லேருந்து வராது, மேக்ஸிமம் கொஸ்டின் வராது. ஆனால் பார்க்கு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்குலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி டாபிக் வரும். இருந்தாலும் இந்த டிஎன்இ டிஆர்பி எக்ஸாமுக்கு ஒரு டைம் பார்த்துக்கங்க. பார்த்தா ஆப்ஷன்ஸில் வந்தால் டச் பண்ணுற மாதிரி மேபி இருக்கலாம். ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? கண்டக்டர் வேரியபிள் தெர்மல் கண்டக்டிவிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க ஒரு ஃபார்முலா டோட்டல் தெர்மல் கண்டக்டிவிட்டிக்கு வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்து இது தெர்மல் கண்டக்டிவிட்டி கான்ஸ்டன்ட்டு. இப்போ வந்து ஒரு டெம்பரேச்சர் கொடுத்து இப்போ மெயினாக வந்து என்னன்னு பண்ணிட்டீங்கன்னா, கண்டக்ஷன் வேரியபிள் தெர்மல் கண்டக்டிவிட்டிங்கும் போது அது எதை வச்சு மாறும் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வச்சு தான் மாறும். ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி பேஸ்ட் ஆன் டெம்பரேச்சர் வந்து பர்டிகுலர் டெம்பரேச்சரில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, K0 அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் 0 டிகிரி செல்சியஸில் வந்து என் தெர்மல் கண்டக்டிவிட்டி என்ன இருக்குன்னு அந்த வேல்யூ இங்கே போட்டுக்கணும். அப்புறம் இது ஒன்று கான்ஸ்டன்ட் பீட்டா, அப்புறம் டெம்பரேச்சர். ஸோ எந்த டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்களோ அந்த டெம்பரேச்சரை வந்து இங்கே போட்டிங்கன்னா அந்த ஆன்சர் வந்துடும். இப்போ 2 டெம்பரேச்சர் இப்போ ஒரு டெம்பரேச்சர் போனால் டேட்டா நீங்கள் ஒரு டெம்பரேச்சர் போட்டுடலாம். இப்போ 2 டெம்பரேச்சர் வந்துச்சுன்னா இப்போ T1 - T2 அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் இன்டகிரேஷன் பண்ணி வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் கேட் லெவலுக்கு தான் தேவை. இந்த மாதிரி டிஎன்இபி டிஆர்பி 1 மார்க்குக்கு வந்து அவ்வளோ இன்டெப்த்தாக போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஆவரேஜ் டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்துட்டு அந்த ஆவரேஜ் டெம்பரேச்சர் T1 + T2/2 இந்த மாதிரி போட்டால் மட்டும் போதும். கேட்டில் தான் அந்த மாதிரி டிஃபிகல்ட்டாக இன்டகிரேஷன் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் அவ்வளோ டெப்த்தாக போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இதை மட்டும் பார்த்துக்க போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3த்துக்குமே சேஞ்ச் ஆகும். இப்போ பிளேன் வால் ஹாலோ சிலிண்டரு, ஹாலோ ஸ்பியரு, இந்த 3த்துக்குமே வந்து ஒரு இதை வந்து இன்டகிரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டை பார்த்துங்க. மேபி கொஸ்டின்ஸில் கேட்டால் நீங்கள் டேரெக்டாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக அதை இன்டகிரேஷன் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த ரொம்ப ஓவர் இன்டகிரேஷன் ஃபார்முலா நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டு வருவீங்க. ஸோ அதெல்லாம் டிஃபிகல்ட் ப்ராசஸ்ஸு. ஸோ அதெல்லாம் வந்து டிஎன்இபி டிஆர்பி தேவையில்லை. அதனால் நீங்களாம் அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஒரு சில டேட்டாஸ்லாம் கொடுத்துருவாங்க. இது 1 மார்க்கில் மேபி கேட்கலாம். ஸோ இந்த டேட்டாவை மட்டும் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக படிச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் ரொம்ப படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு தடவை பார்த்துக்கோங்க, வந்தால் பார்த்துக்கலாம், மேக்ஸிமம் வராது. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதில் வந்து ஒரு சில டேட்டாஸ் வந்து கொடுத்துருவாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, நான் மெட்டலுக்கு பீட்டாவோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சில கொஸ்டின்ஸ் அனலைஸ் மூலமாக பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிளேனை எடுத்துட்டோம்னா, ஒரு இதை எடுத்துட்டோம்னா அதில் டெம்பரேச்சர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு சில மெஷர்மெண்ட் எடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெம்பரேச்சர் இங்கே வந்துன்னா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும்போது இந்த எக்ஸ் டைரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷனில் போகும்போது டெம்பரேச்சர் இந்த டைரக்ஷனில் வந்து இந்த டைரக்ஷனில் வந்து போகும்போது டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு உண்டான ரிசல்ட் மாதிரி ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேபிள் வந்து தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பீட்டா வந்து 0வாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து லீனியராக இருக்கும். இது வந்து பீட்டா வந்து பாசிட்டிவாக அது கான்வெக்ஸ் ப்ரொஃபைலு. பீட்டா வந்து லெஸ் தென் இதுவாக இருந்துச்சுன்னா அது வந்து கான்கேவ் ப்ரொஃபைலு. ஓகேங்களா? இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்கலாம். பீட்டா வந்து பாசிட்டிவாக இருந்தால் அது வந்து என்ன ப்ரொஃபைல்னு கேட்கலாம். இப்போ கான்வெக்ஸாக கான்கேவான்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து பீட்டா வந்து பாசிட்டிவ் வந்து எதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெட்டல்ஸ்லாம் எடுத்துட்டீங்கன்னா இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டி பீட்டா வேல்யூ இருக்குல்ல, இந்த பீட்டா வேல்யூ வந்து நான் மெட்டல்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி dt/dx சேஞ்ச் இன் டெம்பரேச்சரும் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ அதனால dt/dx வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுவே தெர்மல் கண்டக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டு டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ மெட்டல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா வேல்யூ வந்து நெகட்டிவ், dt/dx வந்து டிக்ரீஸ் ஆகும், தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து பீட்டா = 0 வந்துருச்சுன்னா லீனியர் ப்ரொஃபைல்லாம் 0 வந்துச்சுன்னா அப்போ வந்து இதோட வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட்டு, அதே மாதிரி இதோட வேல்யூவும் கான்ஸ்டன்ட்டு. ஸோ இதுதான் 1 மார்க்கில் கேட்பானுங்க. ஸோ இன்கேஸ் ஆஃப் இந்த எக்ஸ் டைரக்ஷனில் டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ரொஃபைல் வந்து இப்போ டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சுன்னா T1 இங்கே T2 இங்கே இருந்துச்சுன்னா ஸோ இந்த டேபிள் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக மாறி இது இங்கே உள்ள இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த டைரக்ஷன் தான் முக்கியம். டெம்பரேச்சர் டிகிரி டைரக்ஷன் தான் முக்கியம். இன்கேஸ் ஆஃப் டிக்ரீஸ் ஆகிருந்துச்சுன்னா T1 T2 டிக்ரீஸ் ஆச்சுன்னா இந்த டேபிள் கொஸ்டின்ஸில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு அதை பார்த்துக்கோங்க. டெம்பரேச்சர் வந்து இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ வந்து நீங்கள் இந்த டேபிளை வந்து யூஸ் பண்ணலாம். இதுவே டெம்பரேச்சர் வந்து T1 T2 வந்து இந்த இடத்துல இருந்துச்சுன்னா
T2 வந்து இந்த இடத்துல இதுக்கு T1க்கு மேலே இருந்துச்சுன்னா அப்போ வந்து இந்த டேபிள் வந்து யூஸ் பண்ண முடியாது. இந்த டேபிளை எப்போ யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து T1லேயும் T2க்கு டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்க அந்த மாதிரி கண்டிஷனில் மட்டும்தான் இந்த இது வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த தெர்மல் கனெக்டிவ் பிளேன் வாழை இந்த இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது என்னென்னா ஒரு சில ரூல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து ஒன் டைமென்ஷனலாக இருக்கணும். ஹீட் ஃப்ளோ வந்து ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஃப்ளோவாக இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து ஹோமோஜினியஸாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் டைப் வந்து ஒன் டைமென்ஷனல் ஹீட் கனெக்ஷன். ஒன் டைமென்ஷனல் ஹீட் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்லாப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைமென்ஷனல் ஒரு ஸ்லாப் இருக்குன்னா ஒரு ஹீட்டு வந்து இப்போ உள்ளே போகுதுன்னா Q இன்புட் அது ஓகேங்களா. Q இன்புட்டு இது வந்து Q அவுட்புட்டு ஓகேங்களா. இப்போ இன்டர்னலாக வந்து இப்போ வந்து ஹீட் வந்து இதில் உள்ள இந்த ஸ்லாப் இருக்குன்னா ஒன் டைமென்ஷனல் ஸ்டோரேஜ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். Q ஸ்டோரேஜுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா Q ஸ்டோரேஜுங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன நடக்குதோ அப்படியே பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Q இன்புட் வந்து உள்ளே வந்திருக்கு பாசிட்டிவ், Q அவுட்புட் வெளியே போகுது அதனால் நெகட்டிவ், ப்ளஸ்ஸு இதில் வந்து இன்டர்னலாக வந்து ஜென்ரேஷன் ஆகிருக்கும். இப்போ வந்து ஒரு ஹீட் வந்து உள்ளே போகுதுன்னா அதில் வந்து அந்த ஸ்லாப்லேயே இதிலே வந்து ஜென்ரேஷன் இருக்கும். ஸோ அதை Q ஜென்ரேஷனையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஜென்ரேஷனையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக இந்த ஃபார்முலா வரும். ஸோ கேட் எக்ஸாம் மாதிரி தான் இன்டெப்த்தாக போகணும். நம்ம இந்த எக்ஸாமுக்கு வந்து இன்டெப்த்தாக போகல. நீங்கள் ஃபைனலாக இந்த சொல்யூஷன்ஸ் இந்த ஃபார்முலாஸை மட்டும் அப்போ மெமரி பண்ணிக்கோங்க. போதும். நீங்கள் இன்டெப்த்தாக அதை எப்படி இருந்துச்சு ஏன் வந்துச்சு அதெல்லாம் தேவையில்லை. 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போதும். ஸோ இதில் 1 மார்க்கில் இதை வந்து அப்ளை பண்ணியிருந்தா இந்த இதெல்லாம் வரும். இப்போ வந்து இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து ஸ்பேஸ் வேரியன்ட் சொல்லுவாங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இது வந்து என்ன அப்படின்னா டைம் வேரியன்ட். ஒன்றும் இல்லை, டெம்பரேச்சர் வந்து டயத்தை பொறுத்து மாறுது அதனால இங்கே வந்து டைம் வேரியன்ட்டு. இங்கே வந்து இடத்த பொறுத்து மாறுது. ஏன்னா எக்ஸுங்கிறது வந்து ஒன் டைமென்ஷனலா. ஸோ ஒன் டைமென்ஷனலுங்கும் போது ஹீட்டு வந்து ஒன் டைரக்ஷனில் இப்போ வந்து ஒரு இது இருக்குண்டா இப்போ இதே மாதிரி கியூப் இருக்குன்னா இதில் வந்து ஹீட்டு பாஸ் ஆகுதுன்னா இப்போ எக்ஸ் டைரெக்ஷனில் மட்டும் பாஸ் ஆச்சுன்னா அது ஒன் டைரெக்ஷனல். இப்போ அதே ஹீட்டு வந்து ஒய் டைரெக்ஷனில் மட்டும் பாஸ் ஆச்சுன்னா அப்போ அதுவும் ஒன் டைமென்ஷனல். இப்போ எக்ஸ்லேயும் பாஸ் ஆகி ஒய்லேயும் பாஸ் ஆச்சுன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து ஹீட் வந்து பாஸ் ஆச்சுன்னா அப்போ வந்து 2 டைமென்ஷனல். ஸோ அப் டு 3 டைமென்ஷன் இசட் ஆக்சிஸ்லேயும் போச்சுன்னா இசட் ஆக்சிஸ்லேயும் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா 3 டைமென்ஷனல். ஸோ அப் டு எத்தனை டைமென்ஷனில் பாஸ் ஆகுதோ அத்தனை டைமென்ஷனில் வந்து இதுவாகும். ஸோ அதனால் இது எக்ஸை வந்து என்னென்னு சொல்லுவோம்னு சொல்லிங்கன்னா ஸ்பேஸ் வேரியன்ட்னு சொல்லுவோம். ஸ்பேஸை பொறுத்து எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதை பற்றி தான் அந்த ஸ்பேஸ் வேரியன்ட் சொல்லுவோம். ஸோ அதனால் இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஒன் டைமென்ஷனில் மட்டும் பார்க்குறோம். எக்ஸ் டைரக்ஷனில் மட்டும் வச்சு பார்ப்போம். ஸோ அதனால் வர்றது ஒன் டைமென்ஷனல் எஜுகேஷனு. ஸோ இந்த ஃபார்முலாவை இது வந்து வச்சுக்கிங்க. இப்போ வந்து இது வந்து ஜென்ரலானது. இதே வந்து நம்ம வந்து மாற்றி இதை வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஆஃப் ஸ்பியர் இதில் 3 கோஆர்டினேட் இருக்குது. இப்போ வந்து கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டு, சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட், ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட். இப்போ கார்ட்டீசியன் கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்குலர் ஷேப்பில் உள்ளதுலாம் வந்து கார்ட்டீசியன் கோஆர்டினேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சிலிண்டர் ஸ்பெரிக்கல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா வந்து ஜென்ரல் ஃபார்முலா 3த்துக்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் வந்து n = 0 x = rன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் வந்து கிடச்சிடும் உங்களுக்கு. r = 0 இங்கே 0ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து x = rண்டா இங்கே வந்து x வந்துடும், இங்கே x வந்துடும். ஸோ அது மூலயமா வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபார்முலா வந்து கிடச்சிடும். அதே மாதிரி சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்னா என்ன பார்த்தீங்கன்னா n = 1ன்னு போடணும். இதுவே ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்னா n = 2ன்னு போடணும். n = 2ன்னு போட்டிங்கன்னா டேரெக்டாக ஆன்சர் வந்து கிடச்சிரும். அவ்வளோதான். இதில் நீங்கள் வேறு எதுவும் இன்ட்ரெஸ்ட்டாக போகணும் தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்து ஃபோரியர் பயாட் ஈக்குவேஷன் வந்து எப்படி வரும் பார்த்தீங்கன்னா இதுவே வந்து இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட்லேயே இது வந்து ஒன் டைமென்ஷனலுக்கு உண்டானது. இதுவே எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதே வந்து 3 டைமென்ஷனுக்கு போட்டோம்னா 3 டைமென்ஷனில் போட்டோம்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா இந்த டெல்லோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். டெல்லுன்னா என்ன பார்த்தீங்கன்னா ∂/∂x + ∂/∂y + ∂/∂z. ஸோ 3 டைமென்ஷனுக்கு போட்டீங்கன்னா இந்த இது வந்துடும், டெல் வந்துடும். ஸோ இந்த மாதிரி 3 டைமென்ஷனுக்கு இந்த ஃபார்முலா இதே ஃபார்முலாவே வந்து 3 டைமென்ஷனுக்கு வந்து கார்ட்டீசியன்
கார்டீசியன் கோஆர்டினேட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா இது வரும், இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கில் வரும். ஸோ அதனால் இதை வந்து டெஃபினட்டாக மெமரி பண்ணிக்கோங்க. ஸோ Q ஜென்ரேஷன் டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ இசட் ஸ்கொயர் Q ஜென்ரேஷன் பை K 1 by alpha T. இந்த இதே ஃபார்முலா தான். இது வந்து என்ன இருக்குது, 1 டைமென்ஷனில் இருக்குது. இது கார்டீசியன் கோஆர்டினேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஏரியா கேன்சல் ஆயிரும், ஏரியா கேன்சல் ஆயிரும். டோ டி பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பண்ணோம்டா டோ டி பை டோ எக்ஸ் ஸ்கொயர் டோ டி பை டோ ஒய் ஸ்கொயர் டோ டி பை டோ இசட் ஸ்கொயர். ஸோ இந்த ஏரியா இந்த இடம் வந்து இங்கே வந்துடும், டெல் ஸ்கொயர் டி ஆயிரும். அப்புறம் Q ஜென்ரேஷன் பை கான்ஸ்டன்ட் 1 by alpha டோ டி பை டோ இது வந்து K வந்து கான்ஸ்டன்டா இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம இந்த ஃபார்முலா போட்டு அதுக்கப்புறம் இந்த இது கொண்டு வந்தோம். ஸோ அந்த இது கொண்டு வரணும்னா K கான்ஸ்டன்டா வச்சா மட்டும்தான் இந்த ஈக்குவல்டா ஒரு K வந்து வெளியே எடுப்போம். அது வந்து அது கேட் லெவலுக்கு தான் உள்ள போவோம். ஸோ இந்த லெவலுக்கு தேவையில்லை. இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்ச K கான்ஸ்டன்டா இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாய்சான் ஈக்குவேஷன் வந்து என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து 0 ஆச்சுன்னா அதுதான் பாய்சான் ஈக்குவேஷன். டெல் ஸ்கொயர் டி Q ஜென்ரேஷன் பை கான்ஸ்டன்ட் டோ டி பை டோ டி 1 by alpha. இந்த இடம் ஃபுல்லாக 0 ஆயிடும். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் டயத்தை பொறுத்து சேஞ்ச் ஆகிறது வந்து இருக்காது. ஸோ அதனால் அந்த இடம் வந்து 0 ஆயிரும். ஸோ அந்த இடம் 0 ஆச்சுன்னா இது மட்டும் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து டிஃப்யூஷன் ஈக்குவேஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஜென்ரேஷன் வந்து இருக்காது. இன்டர்னல் ஜென்ரேஷன் வந்து 0 ஆயிரும். ஸோ இன்டர்னல் ஜென்ரேஷன் வந்து 0 ஆச்சுன்னா ரிமைனிங் வந்து என்ன பார்த்தீங்கன்னா டெல் ஸ்கொயர் டி 1 by alpha டோ டி பை டோ டி. இது வந்து டிஃப்யூஷன் ஈக்குவேஷன். இதுலேயே வந்து லேப்லாஸ் ஈக்குவேஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இதுவும் 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். ரெண்டுமே வந்து 0 ஆச்சுன்னா அது வந்து லேப்லாஸ் ஈக்குவேஷன். டெல் ஸ்கொயர் டி இஸ் ஈக்குவல் டு 0. தென் டோ டி பை டோ எக்ஸ் ஸ்கொயர் டோ டி பை டோ ஒய் ஸ்கொயர் டோ டி பை டோ இசட் ஸ்கொயர். இது மூணுமே வந்து 0 ஆச்சுன்னா அது பேர் தான் லேப்லாஸ் ஈக்குவேஷனு. ஒன்றும் இல்லை, கார்டீசியன் கோஆர்டினேட்டில் ஃபோரியர் பயாட் ஈக்குவேஷன், அதாவது கார்டீசியன் கோஆர்டினேட்டில் ஒரு பயாட் ஈக்குவேஷனு. அதில் வந்து மூணு இம்பார்ட்டன்ட் கண்டிஷனு. இந்த ஃபோரியர் பயாட் ஈக்குவேஷனில் வந்து 3 இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் சொல்லுவோம். ஒவ்வொன்றும் 0 ஆகும். ஸோ அது என்னென்ன இடம் 0 ஆகும் நீங்களே பார்த்துங்க. பாய்சான்டா இந்த இடம் டெம்பரேச்சர் சேஞ்ச் 0, டிஃப்யூஷன்டா ஹீட் ஜென்ரேஷன் வந்து இருக்காது, லேப்லாஸில் வந்து ரெண்டுமே இருக்காது, ஹீட் ஜென்ரேஷன் இருக்காது, சேஞ்ச் டோ டி பை டோ டியும் வந்து 0 இருக்கும். ஸோ அந்த ரெண்டுமே 0 ஆச்சுன்னா ஸோ லேப்லாஸ் ஈக்குவேஷன் வந்துடும். ஸோ இதான் வித்தவுட் இன்டர்னல் ஹீட் ஜென்ரேஷன் இல்லாமல் ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் உண்ட ரிசல்ட்டை வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளேன் வாலில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிளேன் வால்னால் டெம்பரேச்சர் ப்ரொஃபைல் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது டெம்பரேச்சர் 1 இருக்கும், இது டெம்பரேச்சர் 2 இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் இது எக்ஸு, இது x1, இது ஒரு x1, இது x2. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது டெம்பரேச்சர் வந்து ட்ராப் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் லீனியராக அது ப்ரொஃபைல் வந்து எப்படி இருக்குன்னா லீனியராக இருக்கும். ஸோ லீனியராக இருக்கிற ரீசன்னால் dt பை dx வந்து போட்டோம்னு வச்சுக்கிங்க. dt பை dx ஸ்லோப், இது dt பை dx தான் ஸ்லோப்புன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்லோப் வந்து நீங்கள் பர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் அது ஸ்லோப் வந்து சேஞ்சஸ் இருக்காது. ஸோ ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்ட் தான், அதே மாதிரி ஏரியாவும் கான்ஸ்டன்ட் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹாலோ சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இது டெம்பரேச்சர் 1 டெம்பரேச்சர் 2 இருக்கும். இது வந்து ரேடியஸ் 1 ரேடியஸ் 2. ஓகேங்களா? ரேடியஸ் 1 ரேடியஸ் 2. ஸோ இதில் வந்து என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரொஃபைல் வந்து என்ன பார்த்தீங்கன்னா லாகரிதமிக்கில் வந்து இதுவாகும். ஸோ லாகரிதமிக்கில் இதுவாகிறதுனால dt பை dx dt பை dr. இதில் வந்து ஸ்லோப்புங்க dt பை dx, இதில் வந்து dt பை dr. பிகாஸ் இது வந்து ஆலோ சிலிண்டருங்கிறதுனால நம்ம ரேடியஸில் தான் சொல்லுவோம். இது வந்து பிளேன் வாலுங்கிறதுனால திக்னஸில் சொல்லுவோம். சிலிண்டராக இருக்கட்டும் ஸ்பியராக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து ஸ்லோப்புங்கிறது அந்த ரேடியஸில் வந்து எவ்வளோ இதுவாக இருக்குது அதை வச்சு தான் நம்ம வந்து dt பை dr சொல்லுவோம்.
ஸோ அந்த dt/dr வந்து வேரியபிளாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. இதில் வந்து லீனியராக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து dt/dx போட்டு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாகவே வரும். எல்லா இடத்துலையுமே சேமாக தான் இருக்கும், இந்த இடத்துலையும் ஸ்லோப் சேம் தான். ஏன்னா 45 டிகிரி இப்போ வந்து டிகிரி கண்டுபிடிக்கின்றா, இப்போ இந்த டிஸ்டன்ஸும் சேமாக தான் இருக்கும் எப்போதுமே. அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கிறதுனால dt/dx போட tan θ 45 டிகிரி. ஸோ ஒரே வேல்யூ தான் வரும், இங்கே என்ன வேல்யூ வருதோ அதை தான் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ அதனால ஸ்லோப் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் இதில் வந்து லாகரிதமிக்காக இருக்கிறதுனால கர்வ் வந்து சேஞ்ச் ஆகுறதுனால உங்களுக்கு ஸ்லோப்பும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த சேஞ்ச் ஆகிற ஸ்லோப் வந்து வேரியபிளாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இது ஏற்கனவே லாகரிதமிக்காக இருக்கும்னு சரி ஸ்டார்டிங்கே நான் சொல்லிட்டேன். அந்த ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறதுலேயே அது லாகரிதமிக் எப்படி வரும், ஃபார்முலாவில் வந்து ஆலோசனை லாகரிதமிக்கு ஆலோஸ்பியரான ஜாமெட்ரிக்கு ஏரியா வந்து ஜாமெட்ரிக் ஏரியா எடுத்துக்கணும்னு ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டேன். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து ஆலோஸ்பியர் வந்து என்ன கர்வ் வரும் பார்த்தீங்கன்னா கர்வ் மட்டும் ஹைப்பர்பாலிக் கர்வ் வரும். இது வந்தால் லாகரிதமிக்கு, இது வந்தால் ஹைப்பர்பாலிக் வரும், மற்றபடி எல்லாம் கான்ஸ்டன்ட் தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க முடியும்னா சர்ஃபேஸ் இன்டர்ஃபேஸ் எனர்ஜி பேலன்ஸ். இவ்வளோ இது வரைக்கும் பார்த்து ஜாமெட்ரிஸ்லாம் எப்படி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிளேன் வால் இருக்குன்னா பிளேன் வாலில் என்னென்னா ஹீட் ஜென்ரேஷன் எப்படி இருக்கும், ஹீட் வந்து போச்சுன்னா அதில் வந்து என்ன இருக்கும், அதுக்கு என்ன ஆகும்ன்றது அந்த ஈக்குவேஷனில் வச்சு பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் இது ஆலோஸ்பியர் ஸ்பியரு. இப்போ இதுவே வந்து ஒரே ஒரு இப்போ இந்த பெண்ணுனா இந்த பெண்ணு மாதிரி ஒரே ஒரு இது மெல்லிசான அந்த ஒரு இதை வச்சோன்னா அப்போ அதில் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா என்ன ஆகும் போது தான் சர்ஃபேஸ் இன்டர்ஃபேஸ் எனர்ஜி பேலன்ஸ் வச்சு பார்க்க போகிறோம். இது வந்து நான் Q ஸ்டோர்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா Q இன்புட்டு, Q அவுட்புட் வந்து வெளியே போயிருக்கு, ப்ளஸ் Q ஜென்ரேஷன். ஸோ Q ஸ்டோர்டுங்கிறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி. ஸோ Q ஸ்டோர்டுங்கிறது இன்டர்னல் எனர்ஜியாக வச்சு இன்டர்னல் எனர்ஜின்னு சொன்னோம்டா எம்ஸ் அப்போ டியூன்னு சொல்லலாம். ஒரு இது ஸ்டோரில் அதில் என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள இன்டர்னல் எனர்ஜி தான் ஸ்டோர்டு எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ அதனால வந்து இன்டர்னல் எனர்ஜி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எம்சிடிடின்னு சொல்லுவோம் இன்டர்னல் எனர்ஜியை வந்து. இன்கேஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் வேல்யூ, இன்கேஸ் ஆஃப் டிடியை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா mcv ∂T பேஸ்ட் ஆன் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். ஸோ இது எம் வந்து என்ன சொல்லலாம் ரோவின்னு சொல்லலாம், ரோவி சிவி ∂T இது டெம்பரேச்சர், இது டைம் இல்லைங்களா, டெம்பரேச்சர் ரெஸ்பெக்ட் டைம். ஸோ இந்த மாதிரி சொல்லும் போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு சர்ஃபேஸ் இன்டர்ஃபேஸாக வைக்கும் போது அந்த வால்யூம் வந்து நெக்லிஜிபிள். ஸோ வால்யூம் நெக்லிஜிபிள்னா அந்த Q ஸ்டோர்டும் வால்யூம் வந்து 0டா. ஸோ ஆல் த வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணால் 0 தான் வரும் ஆன்சரு. ஸோ ஆப்வியஸாக வந்து Q ஸ்டோர்டு எனர்ஜி வந்து 0. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து Q ஜென்ரேஷனுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா QG இன்ட்டு வால்யூம் பெர் யூனிட் ஹீட் ஜென்ரேட்டட் இன்ட்டு வால்யூம்லால் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் தான் உங்களுக்கு Q டோட்டல் ஜென்ரேட்டடு. ஸோ இப்போ வந்து டோட்டல் ஜென்ரேட்டர்ஸில் வால்யூம் வந்து 0, ஏன்னா இப்போ நம்ம எடுத்துருக்கிறது வந்து இன்டர்ஃபேஸ் தான். ஸோ அதில் வந்து வால்யூம் வந்து நெக்லிஜிபிள். அதுவே சிலிண்டர் ஸ்பியர் எடுத்தோம்னா வால்யூம் வந்து என்ன ஆகும்னா 4/3 πr கியூப்னு வரும் ஸ்பியராக இருந்தால். இதே சிலிண்டராக இருந்தால் πr ஸ்கொயர் இன்ட்டு h வரும். ஸோ அந்த மாதிரி வந்தால் அதுக்கு ஒரு வேல்யூ வரும் டெஃபினட்டாக. அதில் வந்து நெக்லிஜிபிள்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இன்டர்ஃபேஸில் வந்து வால்யூம் வந்து இதில் நெக்லிஜிபிள்னு சொல்லிக்கலாம். ஸோ வால்யூம் நெக்லிஜிபிள்னு சொல்லணும்னா அப்போ Q ஜென்ரேஷனாக மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் 0 ஆயிரும். ஸோ என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா Q இன்புட் மைனஸ் Q அவுட்புட், Q ஜென்ரேஷன் வந்து 0, Q ஜென்ரேஷன் 0. அப்போ ரிமைனிங் வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா Q இன்புட் மைனஸ் Q அவுட்புட். ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைச்சிடும் பார்த்தீங்கன்னா Q இன்புட் இஸ் ஈக்குவல் டு Q அவுட்புட். ஸோ இதில் வந்து என்ன சொல்லுன்னா சர்ஃபேஸ் இன்டர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா எனர்ஜி பேலன்ஸ் வந்து என்ன பண்ணா எவ்வளோ ஹீட் இன்புட் வந்திருக்கோ அவ்வளோ ஹீட்டை வந்து வெளியே போயிடும். ஸோ அதுதான் வந்து சர்ஃபேஸ் இன்டர்ஃபேஸ். இன்கேஸ் ஆஃப் வால்யூம் வந்து நெக்லிஜிபிள்ன்ற கேஸ் வந்துருச்சுன்னா என்ன ஹீட் இன்புட் வருதோ அந்த ஹீட்டை வந்து அப்படியே வந்து அவுட்புட்டாக வந்து வெளியே வந்து கொடுத்துரும். அதான் இதில் வந்து சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் டாபிக் கண்டக்ஷன் வித் இன்டர்னல் ஹீட் ஜென்ரேஷன்.
நெக்ஸ்ட் டாபிக் கண்டக்ஷன் வித் இன்டர்னல் ஹீட் ஜென்ரேஷன். கண்டக்ஷன் வித் இன்டர்னல் ஹீட் ஜென்ரேஷன்லாம் எங்கே வந்து நடக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மெட்டீரியல் இருக்குன்னா அந்த மெட்டீரியலில் வந்து ஹீட் வந்து உள்ளே போய் போகுதுன்னா, ஸோ அதில் வந்து இன்சைடில் வந்து சம் ஹீட்டு வந்து இன்டர்னலாகவே ஜென்ரேட் ஆகும். ஏன்னா இப்போ வர்ற ஹீட்டும் அந்த மெட்டீரியலில் இருக்க எந்த மெட்டீரியல் எடுக்கிறோமோ அந்த மெட்டீரியல்லையே உள்ள சம் கெமிக்கல் ஏதோ ஒரு ரியாக்ஷன் நடந்து அது மூலிமா வந்து உள்ளே வந்து ஹீட் வந்து ஜென்ரேஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஹீட் ஜென்ரேஷன் ஆகிற அந்த மாதிரி ஹீட் ஜென்ரேட் இதெல்லாம் ஆகுன்றதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். இன்ன வரைக்கும் பார்த்ததெல்லாம் வித்தவுட் ஹீட் ஜென்ரேஷனு. இப்போ பார்க்க போகிறதுலாம் வித் ஹீட் ஜென்ரேஷன். ஓகேங்களா? வித் ஹீட் ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அசம்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க. என்னென்ன அசம்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, அசம்ஷன் வந்து ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஃப்ளோ, இருக்கணும், ரேடியல் ஃப்ளோவாக இருக்கணும். ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஃப்ளோ, ரேடியல் ஃப்ளோவாக இருக்கணும். இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டைமென்ஷனலு ரேடியல் ஹீட் ஃப்ளோ. நெக்ஸ்ட்டு வந்து ஹோமோஜீனியஸ் மெட்டீரியலாக இருக்கணும். இன்னொரு கண்டிஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெடி ஸ்டேட். ஸோ இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இந்த இன்டர்னல் ஹீட் ஜென்ரேஷன் வர ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்இபி டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் வந்து இதில் வந்து மேக்ஸிமம் வந்து கொஸ்டின்ஸ் இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து வராது. ஸோ கேட்டை பொறுத்த வரைக்கும் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து இந்த டாப்பிக்லேருந்து வரும். ஏன்னா அதில் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி இன்டகிரேஷன் பண்ணி அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸோ இருந்தாலும் வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை மட்டும் எக்ஸாமுக்கு பார்த்துங்க போதும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு சிலிண்டர் இருக்குண்டா, சிலிண்டர் எதுலேயோ ஒரு பிளேஸில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிளேஸில் வச்சுருக்கும் போது ஒரு சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இருக்குது, ரெண்டு பக்கமும் சர்ஃபேஸ் டெம்பரேச்சரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட் சைடில் இருக்கிறது வந்து இன்ஃபினிட்டிவ். இது வந்து ஹீட் கண்டக்ஷன் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிலிண்டரை வந்து ஒரு இதில் வைக்கும் போது அங்கே என்ன இன்டர்னல் ஹீட் ஜென்ரேஷன் என்னான்னு ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கிடைச்சுன்னா இது வந்து டிஆர்பியில் 2 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 மார்க்கில் கேட்குறதுக்கு மேக்ஸிமம் வந்து வாய்ப்பு கிடையாது. மேபி கொஸ்டின் டஃப்பாக இருந்தால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரலாம். ஸோ இது மாதிரி ஒரு சிலிண்டர் வந்து ஒரு தண்ணிக்குள்ளேயே போகுதுன்னா ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகுதுன்னா, ஸோ அதில் ஹீட் ஜென்ரேஷன் வந்து என்ன ஜென்ரேஷன் வந்து எவ்வளோ, அந்த மாதிரி Q ஜென்ரேஷன் வந்து எவ்வளோன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஜென்ரேஷன்லாம் எவ்வளோன்னு கேட்கும்போது நீங்கள் வந்து எந்த கொஸ்டின் என்னத்துக்கு போகணும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா Q ஸ்டோரட் = அந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாக்கே போயிடணும். Q ஸ்டோரட் = Q இன்புட்டு மைனஸ் Q அவுட்புட்டு ப்ளஸ் Q ஜென்ரேஷன். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலா தான். ஸோ ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டெடி ஸ்டேட்டாக இருந்தால் Q ஸ்டோரட் வந்து 0. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஸ்டெடி ஸ்டேட்டுன்னு. ஸோ ஸ்டெடி ஸ்டேட்டுங்கிறதுனால அது வந்து ஸ்டெடி ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து Q ஸ்டோரட் வந்து 0. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து Q இன்புட் வந்து இதுக்குள்ளே எதுவுமே வரல. ஏன்னா இப்போ ஸ்டெடி ஸ்டேட்டில் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது ஒரு வாட்டருக்குள்ளேயே அதுக்குள்ளேயே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்புட் எதுவுமே வந்து வரல. ஸோ அதனால் இன்புட் வரலைன்னா இன்புட் வந்து 0ன்னு சொல்லிடலாம். Q அவுட்புட்டு ப்ளஸ் Q ஜென்ரேஷன். ஓகேங்களா? இப்போ Q அவுட்புட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, Q அவுட்புட் இப்போ சர்ஃபேஸ் வந்து ஏதோ ஒரு ஃப்ளூயிடில் எதுலேயோ இருக்க கன்வெக்ஷன் தான் நடக்க போகுது. ஸோ சர்ஃபேஸில் வந்து இது இன்ட்ராக்ஷன் ஆகுதுன்னா ஸோ அப்போ வந்து கன்வெக்ஷன் வந்து நடக்கும். ஸோ கன்வெக்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா Q அவுட்புட் = Q ஜென்ரேஷன் வந்துடும். ஸோ Q அவுட்புட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கன்வெக்ஷன் ஃப்ளூயிட் இருக்கிறதுனால இங்கே வந்து கன்வெக்ஷன் நடக்க போகுது. ஸோ அதனால் வந்து HA சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் மைனஸ் அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர். இன்ஃபினிட்டிங்கிறது அட்மாஸ்பியர், அந்த லோக்கல் என்ன இருக்கோ அந்த டெம்பரேச்சரு. நெக்ஸ்ட் வந்து Q ஜென்ரேட்டுங்கிறது Q ஜென்ரேட்டட் இன்ட்டு வால்யூம். ஆல்ரெடி தெரியும் ஜென்ரேட்டடுங்கிறது Q ஜென்ரேட்டட் இன்ட்டு வால்யூம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா சிலிண்டரோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்ன பார்த்தீங்கன்னா 2/RL T சர்ஃபேஸ் மைனஸ் T இன்ஃபினிட்டிவ். Q ஜென்ரேஷன் வால்யூம் வந்து
பை/r ஸ்கொயர் எல். ஓகேங்களா? வால்யூம் ஏரியா இன்ட்டு லென்த்து, ஏரியாங்கிறது பை/r ஸ்கொயரு, இதோட ஏரியா இன்ட்டு லென்த்துங்கிறது லென்த்து. ஸோ டோட்டலாக வந்து நீங்கள் இதை வந்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். ரிமைனிங் என்ன இருக்குது? ஸோ Q ஜென்ரேட்டட் இஸ் ஈக்குவல் டு (2h divided by r) T surface minus T infinity. ஸோ ஜென்ரேட் வால்யூம் வந்து தான் ஒரு சில கொஸ்டின்ஸில் வந்து சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கொடுத்துட்டு அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் கொடுத்துட்டு சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் என்னவா இருக்கும், என்னவா மெயின்டைன் பண்ணிக்கணும்னு கேட்பாங்க. ஸோ வாட் எவர் கொஸ்டின் என்ன ஆஸ்க் பண்ணுறாங்களோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் ஹீட் ஜென்ரேட்டட் கேட்டாங்கன்னா ஹீட் ஜென்ரேட்டட் வந்து என்னான்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா Q ஜென்ரேட்டட் வந்து என்னென்னு கிடச்சிரும். ஸோ இது வந்து சிலிண்டருக்கு. இப்போ நம்ம பார்த்தது ஃபுல்லாக சிலிண்டரு. இதுவே ஸ்பியருக்கு என்ன ஆகும்? ஸ்பியருக்கு பார்த்தோம்னா சேம் தான். இது வரைக்கும் உள்ள ப்ரொசீஜர் வந்து சேம் தான். இதுக்கப்புறம் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் வரப்போகுது. இதில் உள்ள சர்ஃபேஸ் ஏரியாவும் இதில் உள்ள வால்யூமும் மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்பியர் சிலிண்டர் ரெண்டுத்துக்குமே போத்துக்குமே இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் சேம் கண்டிஷன் தான். ஸ்பியரு இது சர்ஃபேஸ் டெம்பரேச்சரு இது சுற்றி உள்ளது வந்து சுற்றி உள்ள டெம்பரேச்சர் வந்து T இன்ஃபினிட்டிவு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா? ஸோ அதே தான் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா H is equal to சர்ஃபேஸ் ஏரியா வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா (4/r ஸ்கொயர்). நெக்ஸ்ட்டு வந்து Ts மைனஸ் T இன்ஃபினிட்டிவ் Q generated into volume. வால்யூம் வந்து 4/3/r³. ஸோ இதை நீங்கள் வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா Q ஜென்ரேட்டட் வந்து கிடச்சிரும். 4/4 கேன்சல், r ஸ்கொயர் r கேன்சல். ஸோ ரிமைனிங் Q generated is equal to H Ts minus T infinitive divided by ஸோ இதான் Q generated for sphere. ஓகேங்களா? Q ஹீட் ஜென்ரேட்டட் வந்து இது வந்து சிலிண்டருக்கு, இது வந்து ஸ்பியருக்கு. ஒரு சில கொஸ்டின்ஸில் வந்து சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து என்னென்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் என்னென்னா இது அப்படியே நீங்கள் வந்து ரிவர்ஸில் கொண்டு போய் வேண்டி தான். T surface is equal to Q generated R/3H ப்ளஸ் T இன்ஃபினிட்டிவ். இது வந்து ஸ்பியருக்கு. இன்கேஸ் ஆஃப் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கொஸ்டினை கேட்டால் நான் சொல்கிறேன். அதுவே சிலிண்டருக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டெம்பரேச்சரு Ts Q ஜென்ரேட்டட் ரேடியஸ் டிவைடட் பை 2H ப்ளஸ் T இன்ஃபினிட்டிவ். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்கு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ஈஸியாக 1 மார்க் ஒரு 2 மார்க்கில் இதுக்கு டிஆர்பியில் உள்ள 2 மார்க்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இன்டர்னல் ஹீட் ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டாபிக் வந்து வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இதை படிச்சுக்கோங்க. இன்மேட்லேயும் வரதை வந்து நீங்கள் ஒரு சைடு ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க போதும். இதுக்கப்புறம் வர கொஸ்டின்ஸ்லாம் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிளேன் வாலோ ஏதோ கொடுத்தாலும் அதில் வந்து என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் மேக்ஸிமம் எந்த இடத்துல இருக்கும் அதேமாதிரி எக்ஸ் மேக்ஸிமம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேன் வாலில் பார்த்தீங்கன்னா
மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சொல்யூஷன் பண்ணால் எக்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ கிடச்சிரும். ஸோ அந்த வேல்யூக்கும் நேராக தான் வந்து டெம்பரேச்சர் வந்து மேக்ஸிமம் இருக்கும். ஸோ நீங்கள் சென்டரில் வந்து மேக்ஸிமம்னு இந்த கணக்கில் வந்து எடுக்கக்கூடாது. எடுத்தால் கொஸ்டின்ஸ் வந்து தப்பாக போயிடும். ஸோ நீ அந்த அப்புறமேட்டு இதில் வந்து இந்த கர்வ் வந்து என்ன கர்வ்னு கொஸ்டினில் 1 மார்க்கில் கேட்பாங்க. பாராபாலிக் டிஸ்ட்ரிபியூஷன் நான் லீனியர் கர்வு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் மேக்ஸிமம் டி மேக்ஸிமம் சொல்யூஷன்ஸ் அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சர்ஃபேஸ் வந்து இன்சுலேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் சர்ஃபேஸ் வந்து இன்சுலேஷன் பண்ணியிருக்கும் போது என்ன இது எக்ஸ் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலா பார்த்து இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்கு இது வந்து சிலிண்டருக்கு உண்டான ஈக்குவேஷனு. ஸோ சிலிண்டருக்கு உண்டான ஈக்குவேஷனை பார்த்துங்க. இதேமாதிரி ஸ்பியருக்கு வந்து இந்த ஈக்குவேஷன்